வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீஸ் vlog. ஸோ இப்போ நாம் எந்த வண்டியோட வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இது உண்மையாக சொல்ல போகணும் அப்படின்னா 90s கிட்ஸ்க்கு எல்லாமே ரொம்பவே ஃபேவரட்டான வண்டின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த பொல்லாதவன் ஒரு படம் வந்துச்சு. ஸோ அந்த படத்தில் உண்டான கிரேஸு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்தோட வண்டியை பற்றி தான் இது பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பஜாஜுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேல் கொடுத்த வண்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பல்சர் 150 தான். பட் ஆனால் நம்ம பல்சர் 150 பற்றி பார்க்க போகிறது இல்லை, பல்சர் 125 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே பில்டு குவாலிட்டியில் நம்மளுக்கு இந்த 125 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குது வண்டி, இதெல்லாமே நம்ம டோட்டலாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பஜாஜ் ஒசூர் தான். நீங்கள் ஒசூர் சரௌண்டிங்கில் எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா, ஸோ பல்சர் வண்டி வாங்குற இல்லை பஜாஜ் வண்டி எந்த வண்டியாக இருந்தாலுமே வாங்குற ஐடியாவில் இருக்கீங்கன்னா மறக்காமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுக்குறேன். மறக்காமல் கால் பண்ணி விசிட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். ஸோ நேராக வீடியோக்குள்ள போகலாமா? ஸோ நம்ம வழக்கம் போல் ஹெட்லைட்லேருந்தே ஆரம்பிப்போம். ஸோ இது நம்மளுக்கு ஆக்சுவலாக நம்ம பல்சர் 150யோட அப்படியே காப்பி பண்ணியிருக்கிற வேரியண்ட்ன்றதுனால நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் பில்டு குவாலிட்டியை நம்மளுக்கு 150ல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பேசிஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டும் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரிஜினல் பல்சர் எப்படி இருக்குமோ, அதாவது வந்த புதுசில் நம்மளுக்கு பல்சர் 150 எப்படி இருந்ததோ ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆலோஜின் நம்மளுக்கு ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதை ஆன் பண்ணியே காட்டுறேன். ஸோ ஐபீம் லோபீம் நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்மளுக்கு 2 ஆலோஜின் லைட் தான் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது லுக் வைஸ் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளான ஆலோஜன் இண்டிகேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பல்ப் டைப் தான். ஸோ அதுலேயுமே எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பட் நம்மளுக்கு ரியர்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்இடி நம்மளுக்கு பிரேக்கிங் லைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரேக்கிங் லைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே எல்இடி கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் நம்மளுக்கு இங்கே ஃப்ளெக்சிபிளான சேம் இண்டிகேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சாரி கார்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் வண்டின்னு சொல்லலாம் இதை. ஏன்னா உங்களுக்கு யாராவது பிடிக்குமா, இல்லை நீங்கள் யாராவது 90s கிட்ட இருக்கீங்களா? ஸோ இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் வருவோம். சஸ்பென்ஷனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மல் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 230 mm டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஃப்ரண்ட் டயர் சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 80-100 17 inches ஃப்ரண்ட் டயர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்படியே ரியரில் வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 130 mm ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180 17 inches நம்மளுக்கு டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைலன்சர் கார்டு வந்துடும். அதே மாதிரி நம்மளுக்கு சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரியரில் கேஸ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் அதுதான் கொடுத்துருப்பாங்க. இது அட்ஜஸ்டபிளாகவும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ மக்களே சுவிட்சஸை பற்றி பார்ப்போமா? சுவிட்சஸை பொறுத்த வரைக்குமே இதுலேயும் நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே கொடுக்கல. நம்மளுக்கு அந்த பல்சர் 125 பக்காவாக எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். ஸோ இண்டிகேட்டர் அண்ட் தென் ஹைபீம் லோபீம் பாசிங் ஆகட்டும், பாசிங் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் ஹாரனுமே நம்மளுக்கு இந்த பக்கம் கொடுத்துட்றாங்க. அப்படியே நம்ம ரைட் சைடு போகணும் அப்படின்னா கில் சுவிட்சும் அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே செல்ஃப் ஸ்டார்ட் கொண்டான சுவிட்ச் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பாரை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஸ்பிளிட் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்மளுக்கு லுக் வைஸ் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு செமி டிஜிட்டலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்பிஎம் லெவல் காட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிலோமீட்டர், அதாவது எவ்வளோ கிலோமீட்டர் ஃபாஸ்ட் போகிறோம் அதையும் காட்டும். அந்த இதில் நம்மளுக்கு ஓடோமீட்டர் காட்டிடும். இந்த பக்கம் நம்மளுக்கு சைட் ஸ்டாண்ட் அந்த சென்சார் இண்டிகேட்டருமே காட்டுது. அண்ட் தென் ஃபியூல் நம்மளுக்கு இங்கே காட்டிடும். அதே மாதிரி நம்மளுக்கு இதில் இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கனாமியும் காட்டும். அதே மாதிரி ஆவரேஜ் 1, அதாவது ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி ட்ரிப் 1, அதே மாதிரி ட்ரிப் 2 அதையுமே நம்மளுக்கு இங்கே டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. பட் இதுலேயும் கொஞ்சம் நம்மளுக்கு இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுவும் சூப்பராகவே இருந்திருக்கும். பட் அந்த மண்மனம் மாறாத அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பழைய மாடல் அப்படியே தத்ரூபமாக 125cc கொடுத்துருக்கிறது ரொம்பவே சிறப்பான அம்சம்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பார்த்த வரைக்குமே நம்மளுக்கு 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 795 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மலாக ஒரு 5.5 அந்த அளவுங்களுக்கு கொஞ்சம் உட்கார்றதுக்கு கம்ஃபர்ட்டாகவே இருக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 140 கிலோ வரையுமே கொடுத்துருக்காங்க இந்த 125cc.
நம்ம டேங்க் கெப்பாசிட்டியும் மைலேஜும் பற்றி பார்ப்போம். டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 11.5 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். மைலேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 50 to 55 கிலோமீட்டர் வரையுமே வரும். அண்ட் தென் மெயினாக நம்ம இன்ஜினுக்கு வருவோம். ஸோ இன்ஜின் 125 சிசின்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைப்போம், பஜாஜில் நம்ம ஆக்சுவலாக நம்மளுக்கு டிஸ்கவர் 125 நம்மளுக்கு அந்த இன்ஜினே எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு பல்சரோட பாடியை கொடுத்துட்டாங்க. நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே நினைப்போம், மேபி நானும் அப்படி தான் நினச்சேன். பட் அது டெக்னிக்கலாக இன்னுமே ப்ரூவ் ஆகலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 124.38 சிசிக்கான இன்ஜின் ப்ளஸ் நம்மளுக்கு ட்வின் ஸ்பார்க்கில் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11.8 PS பவர் வந்து பார்த்தீங்கன்னா 8500 RPMலும், அதே மாதிரி 10.8 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6.500 RPM லெவல்லையுமே நம்மளுக்கு கிடைச்சிடுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருக்குது, அண்ட் தென் ரைடிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, ஸோ சீட்டு எல்லாமே நம்மளுக்கு நார்மல் அதே மாதிரி தான். ஸோ எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு ரைடிங் ரிவ்யூவில் நான் டோட்டலாக உங்களுக்கு இது பண்ணி காட்டிடுறேன். ஸோ அப்புறம் என்ன, ரைடிங் ரிவ்யூ போவோமா மக்களே? ரைடிங் ரிவ்யூ ஆரம்பிக்கலாமா? ஸோ ரைடிங் ரிவ்யூ பொறுத்த வரைக்குமே நான் கேமராவை ஆன் பண்ணிவிட்டு மைக்கை ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் நான் இதுக்கு வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். பட்டு அப்போது எப்படி இருந்த ஃபீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பல்சர் 125 நம்மளுக்கு அந்த 150 ஓட்டும் போது எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீல் தான். ஆக்சுவலாக நம்மளுக்கு மார்க்கெட்டில் நிறைய 125 சிசி வெஹிக்கிள் இருந்தாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பர்சனலாகவே ரொம்பவே ஒரு நெருக்கமான வண்டின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு இது ஓட்டும்போது இருக்கிற ஃபீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேறு எந்த ஒரு 125 சிசி ஓட்டும் போதுமே அந்த அளவுக்கு ஃபீல் இது ஆகலை. ஸோ ஆல்ரெடி நான் நிறைய வண்டி நான் ஓட்டியிருக்கேன். ஸோ அதை ஓட்டும் போதுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு, பட் இது என்னன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு பிக்கப்போ இதுவோ இருக்காது. பட் இந்த பல்சர் அந்த 125 நம்மளுக்கு அந்த பல்சர் 150 எப்படி இருக்குமோ ஸோ அது டிட்டோ அதே மாதிரி கொடுத்துருக்கிறதும், அது மட்டும் இல்லாமல் இன்ஜின்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு நாய்ஸ் எதுவுமே இல்லைங்க, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் இது வாங்குவீங்க இதெல்லாம் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பட் எனக்கு ஓகே அன்ற மாதிரி தான் இருந்தது. மேபி யாராவது பழைய எனக்கு அந்த ஃபீல்டில் வேணும், பட் அது ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டியாகவும் வேணும்னு நினைக்கிறவங்க வேணால் நீங்கள் இது வாங்கலாம் தாராளமாக. ஸோ மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் வாங்குவீங்க. ஆக்சுவலாக இதில் அந்த நியான்னுட்டு ஒரு கலர் வருது, அந்த க்ரீன் கலரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இது நம்ம இப்போது டெஸ்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிளாக் அண்ட் ப்ளூ இதுவுமே நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது மக்களே. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாகவும் இதாகவும் தான் இருக்குது. ஸோ ஓட்டுறதுக்கு ஒரு நம்ம ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் அளவுக்கு அந்தளவுக்கு இல்லை, இந்த 150 சிசி இந்த இதுக்கு இல்லை. பட்டு இதில் என்னென்ன கொடுத்து இது பண்ணியிருக்காங்களோ, சஸ்பென்ஷன் ஆகட்டும் தென் பிரேக்கிங் ஆகட்டும், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம், எந்த வண்டியை பற்றி போடலான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வாட்ச் பண்ணுற முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அது மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மக்களே, இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் டாட்டா பை ஃப்ரம் ஸ்ரீ. பாய்.